பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை பெரியவர்களை தாய்மார்களே ஒரு அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு பேச வருவது என்னன்னா, ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கிறோம். கிளீன் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. கிரீன் சேலம் தான் பண்ணணும்னு ரொம்ப பெருசாக போகிறதுனால பசுமை இருந்தாலும் சுத்தமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கிளீன் சேலம்ங்கிற மாதிரி ஒரு ஆப்பு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேயில் வரும், பட் எல்லாத்துலேயும் வரும். cleansalem.org அப்படிங்கிற மாதிரி பேரில் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள். அந்த நோக்கம் என்னென்னா, முழுக்க சேலம் மேற்கு தொகுதி மட்டும் இல்லை, சேலம் மாவட்டம் முழுசும் இருக்கிற நம்முடைய அசுத்தங்களை கலைந்து தூய்மைப்படுத்த வேண்டும். இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா ஒரு ஆசை, சேலம் மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்றணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பசுமையாக அழகாக இருக்கிற ஏற்காடு அடிவாரத்தை நம்ம ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். சேலம் மாநகராட்சியில் இருக்கிற குப்பைகளை தினசரி 600 டன் குப்பைகளை கொண்டு போய் கொட்டி, அங்கே கொட்டுறது மட்டும் இல்லை, கொட்டி எரிக்கிறோம். மழை வரும் பொழுது அந்த குழிகள் மேல் சைடு விட்டு எடுக்கப்பட்ட குழிகளிலே அந்த தண்ணி தேங்கி, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரடியாக செட்டிச்சாவடி, கொண்டமநாயக்கம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி இந்த 3 ஊராட்சியும் நம்ம சேலம் மேற்கு தொகுதி, மூங்கில்பாடி, கொல்லப்பட்டி, தேக்கம்பட்டி இந்த 3 பஞ்சாயத்துகளும், ஓமலூர், கருப்பூர், இந்த பக்கம் நம்ம கோரிமேடு, ஆறாவட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிப்படி அப்படியே அடுத்த கட்டமாக பெரியபுத்தூர் உட்பட இந்த மாதிரி பகுதியெல்லாம் இப்போ பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னும் மட்டும் சொல்கிறேன், யாருக்கோ என்னமோ வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த பாதிப்பு நமக்கும் நாளைக்கு 1 கிலோமீட்டர் இருந்த பாதிப்பு இன்னைக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்திருக்குது. 5 கிலோமீட்டர் பாதிப்பு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சேலம் மாவட்டமே பாதிக்கத்தக்க வர்றதுக்குங்கிறது ரொம்ப நாள் எடுக்காது. தாண்டுகளிலே இன்றைக்கு 5-6 கிலோமீட்டரில் இருக்கிற நீர், நிலம், காற்று மாசுபட்டு இருக்கிறது. வெறும் 10 ஆண்டுகள். இன்னமும் நம்ம வாழ வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நம்ம குழந்தைகள், நம்முடைய பேரம்பேத்திகள், இப்படி பல தலைமுறைகள் வாழணும். அழகான மாவட்டம் இது குப்பையினாலே முழுக்க சீரழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் எனக்கு வாக்களித்த சேலம் மேற்கு தொகுதி மக்களின் சார்பாக சட்டமன்றத்திலே பேசினேன். 1 முறை பேசல, 3 முறை பேசியிருக்கிறேன். மனுக்களை சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், IAS அதிகாரிகள் எல்லாத்தையும் அதை கொடுத்து அதனுடைய சிரமங்களை நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதனால் வரையில் என்ன நடக்குதுன்னா, திட்டக்கலை மேலாண்மை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரை எதுவுமே நடக்கலை. ஆன காரணத்தினாலே இன்றைக்கு மக்களை திரட்டி போராடுவதே முடிவெடுத்திருக்கிறோம். போராட்டம்னு என்ன, போய் தகவல் பண்ணுறதெல்லாம் போராட்டம் இல்லை. 10 பஞ்சாயத்து, அதுக்கும் தாண்டி 1 லட்சம் மக்களிடத்திலே துண்டறிக்கை 6 பக்கம் 3 ஃபோல்டரா ஆனால் துண்டறிக்கை. இந்த துண்டறிக்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இந்த துண்டறிக்கையில் கடந்த மாதம் இங்கே பாருங்கள், கொண்டமநாயக்கம்பட்டியில் எடுக்கப்பட்ட புகைப்படம், கையில் இந்த மாதிரி சிறங்கு வந்தால் வர்றது, அந்த ஊருடைய புகைப்படம். மாநகராட்சி விதியை மீறி என்னெல்லாம் செஞ்சுருக்குங்கிறது, அங்கே மாடுகள் மேய்து செத்து போயிடுச்சுன்னா அந்த செத்த போட்டோ பக்கத்தில் அந்த மாட்டினுடைய எலும்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறதே கிடையாது, பல ஆண்டுகள் ஆனது. அதே மாதிரி இந்த கழிவுகள் எரிக்கிறதுனால நம்முடைய கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிற ஃபோட்டோ, நுரையீரல் இதெல்லாம் ஒன்றுங்க நாம் பொய்யா சொல்லுங்க. இது அலசி ஆராயப்பட்ட ஆய்வு முடிவுகள் அவங்கிட்ட நம்ம பெறப்பட்டிருக்கிறோம். இதற்கு போராட்டத்துவை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். இன்னொன்றுங்க, ரொம்ப வேகமாக குடிநீர் கேட்டுட்டு இருக்குது. குடிநீர் வெள்ளக்கல்ல அந்த தண்ணி, மினரல் தண்ணி, அதுதான் ஒரிஜினல் மினரல் வாட்டர். அந்த மினரல் மைன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட தண்ணி மினரல் ஒரிஜினல் வாட்டர். இன்னைக்கு அப்படி பசுமையாக அழகாக இருக்கிற தண்ணி இன்னைக்கு மஞ்சள் கடலில் மாறி போச்சு. அது பாதிப்பு அங்கே மட்டும் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் நம்முடைய நண்பர் ஒருத்தரை சந்திக்க போயிருந்தோம். சொல்கிறாரு, ஏற்காடு அடிவாரத்தில் உட்கார் வச்சு பார்த்தா, அப்படியே ட்ரோனில் வச்சு பார்த்தா, ஏற்காடு அடிவாரத்துலேருந்து அப்படியே மலம்பட்டி, அப்படியே அந்த வெள்ளக்கல் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதோ அதுக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு ஆறு இருக்குதான், 100 அடி கீழே. இப்போ அந்த ஆறு முழுசாக பாதிக்கப்பட்டோம். இந்த நிலையை மாறணும்னா அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த 6 ஊராட்சியிலையும் இருக்கிற இடத்துக்கு 8 மணி ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் சொல்லுவது, இந்த குப்பை மேட்டை அகற்றியே தீர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
அந்த அடிப்படையில் ஒரு வீட்லேயும் இந்த துண்டறிக்கை கொடுக்குறோம். அந்த துண்டறிக்கை ரெடியாக இருக்குது. 25,000 துண்டறிக்கை நம்ம ரெடியாக இருக்கிறது. 100 துண்டறிக்கை அந்த மாதிரி பண்டில் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பாருங்க, ஊராட்சி நகர் தெரு அப்படின்னு போட்டு தினக்கூலி மேலாண்மை எனும் பெயரில் ஏற்காடு அடிவாரத்தில் குப்பைகளை கொட்டி இருப்பதால் குடிநீர், நிலம், காற்று மாசுபட்டு பல்லாயிரம் மக்கள் துன்பப்படுவதால் செட்டிசாவடி குப்பை மேட்டை அகற்ற கோரி கையொப்பமிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த வரிசை எண், பெயர், கதவு நம்பரு, கைபேசி, உங்கள் ஃபோன், செல்ஃபோன் நம்பரு, கையொப்பம் எல்லாமே. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேர் கையெழுத்து போடுங்க. அப்போதான் நம்ம இது ஒற்றுமை. இதெல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு ஒரு 5,000 பேரை திரட்டி சேலம் மாநகராட்சி முன்பு ஒரு மிகப்பெரிய அமைச்சரை சந்திக்க போகிறோம். சென்னை சேர்ந்த முதலமைச்சர் சந்திக்க போகிறோம். இந்த மாதிரி தொடர் போராட்டம். இந்த போராட்ட குழுவுக்கு என்னை ஒருங்கிணைப்பாளராக மக்கள், அந்த பகுதி மக்கள்லாம் எல்லாம் ஒருங்கிணைப்பாளர் சொன்ன அடிப்படையில் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், சேலம் யூனியனு சேர்மனு, ஓமலூர் யூனியன் சேர்மனு, ஒன்றிய குழு மெம்பர், வார்டு மெம்பர்கள், இவங்க அதே மாதிரி கட்சி பாகுபாடு அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ உடனே செய்ய வேண்டியது கையெழுத்து. நான் இதை அறிவித்திருக்கிற இந்த தேதியில் அந்தந்த மாரிய கோயில்கிட்ட வாங்க, இந்த துண்டறிக்கை கொடுக்குறேன், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு துண்டறிக்கை இந்த பாருங்க, 100 துண்டறிக்கைன்னா 2 ஃபார்ம், இந்த 2 ஃபார்ம் தரேன், நீங்கள் கையெழுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. இதை நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அந்தந்த அதிகாரிகிட்டே நாம் சமர்ப்பிப்போம். இது முதல் வீடியோ. தொடர்ந்து உங்களிடத்தில் இந்த குப்பைமேட்டை பற்றிய வீடியோக்களையும் இதனால் நாம் அனுபவிக்கிற வேதனைகளையும் வெளியிடுகிறோம். இன்னொன்று சொல்கிறோம், சேலம் மேற்கு தொகுதியை பசுமை தொகுதியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரக்கன்றுகளை மிகப்பெரிய அளவிலே இங்கே நட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு இயக்கத்தையும் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அது குறித்து உங்களிடத்தில் அடுத்த காணொலியிலே உங்களிடத்தில் விரிவாக பேசுகிறேன். தயவுசெய்து இந்த குப்பைமேடு அகற்ற இயக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.